நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். 8 மாவட்டங்களில் மண்சரிவு அபாய எச்சரிக்கை. பல நீர்த்தேக்கங்களில் வான்கதவுகள் திறப்பு. மழை மற்றும் சீரற்ற காலநிலையால் 20 மாவட்டங்களுக்கு அச்சுறுத்தல். 39,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி உத்தரவு. கிராமிய பொருளாதாரத்தை உயர்த்த அரசாங்கம் நடவடிக்கை. கிராம சேவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. காசா சிறுவர் நிதியத்திற்கு சுமார் 127 மில்லியன் ரூபாய் நன்கொடை. மேற்கு மற்றும் மத்திய ஜப்பானில் பலத்த மழை. நாட்டின் 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு குறித்த முன்கூட்டிய எச்சரிக்கை அறிவிப்புகளை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி ரத்தினபுரி மாவட்டத்தின் எலபாத், எஹலியகுட, குருவேட்ட, கலவான, பலாங்குட, இரத்தினபுரி, இம்புல்பே, அயகம மற்றும் கிரியல் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 2ஆம் நிலை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் பாதுக்கை, சேதாவக்க, காலி மாவட்டத்தில் தகவல மற்றும் நெலுவ, கம்பகா மாவட்டத்தில் அத்தனகல், களுத்துறை மாவட்டத்தில் பிளாத்சிங்கள, இங்கிரிய மற்றும் கண்டி மாவட்டத்தில் தொடங்குட, உடப்பலாத்து, கேகாலை மாவட்டத்தில் கலிகமுவ, கேகாலை, எட்டியாந்தோட்டை, ருவான்வெல்ல மற்றும் தெஹியோவிட் ஆகிய பகுதிகளுக்கு முதல் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொத்மலை மற்றும் அமுகமுவ, இரத்தினபுரி மாவட்டம் ககவத்த, நிவித்திகல, ஒப்பநாயக்க மற்றும் பெல் மதுல்ல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு நாளை மாலை 4 மணி வரை அமலில் இருக்கும். இதனிடையே மழை மற்றும் காற்றின் நிலைமைகள் உள்ளிட்ட அனர்த்தங்களினால் 20 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேரம் வரையிலான நிலைமைகள் குறித்த அறிக்கையும் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 8 பேர் உயிரிழந்துள்ளனர். 10,483 குடும்பங்களைச் சேர்ந்த 39,156 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் 10 இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். காலி, இரத்தினபுரி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் அதிக அனர்த்த நிலைமைகள் பதிவாகியுள்ளன. தெதுரோய நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் தலா 2 அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளது. குக்குலை கங்கையின் நீர்த்தேக்கத்தில் 2 வான்கதவுகளும், பொல்கொல்ல நீர்த்தேக்கத்தில் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக அந்த அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. லட்சபான நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு விரைவாக நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். அனர்த்த நிலைமை நீங்கும் வரை நிவாரண சேவையினை தொடர்ச்சியாக முன்னெடுக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் சீரற்ற காலநிலையினால் நேற்று வரை 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நஷ்டஈடு வழங்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இதன்படி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2,50,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்பட இருக்கிறது. முதல் கட்டத்தில் 25,000 ரூபாய் வழங்கப்படும். நாடளாவிய ரீதியில் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். கிராம பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதன் மூலம் சிறிய அளவிலான கோழிப்பண்ணை உரிமையாளர்களை வலுப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அந்த வகையில் சீதாவக்க பிரதேசத்தில் குஞ்சு பொரிக்கும் இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்ச்சியின் மற்றொரு நடவடிக்கை இன்று இடம்பெற்றது. பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. சீன அரசாங்கத்தின் பங்களிப்பில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. ஒரு இயந்திரத்தின் மூலம் 6 குடும்பங்கள் நேரடி வருமானத்தை பெறும். இதன் மூலம் மேலும் பல குடும்பங்கள் மறைமுகமான நன்மைகளை பெறும். இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமர் சுயதொழில் திட்டம் தொடர்பான மேலதிக கவனம் செலுத்தப்படும் என்று குறிப்பிட்டார். ஒரு பிரதேச செயலக பிரிவில் 50,000 பெண்களை புதிய தொழில் முனைவோராக வலுவூட்டுவதற்கான புதிய வாய்ப்புகளை ஜனாதிபதி உருவாக்கியுள்ளார். அவற்றை உரிய வகையில் பயன்படுத்துமாறும் பிரதமர் வலியுறுத்தினார்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கமைய ஆரம்பிக்கப்பட்ட காசா சிறுவர் நிதியத்திற்கு இதுவரையில் சுமார் 127 மில்லியன் ரூபாய் நன்கொடையாக கிடைத்துள்ளது. இதற்கு நாட்டில் உள்ள நன்கொடையாளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் பங்களிப்பு செய்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் பல்வேறு தரப்பினரிடம் இருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளின்படி இந்த நிதியத்திற்கு நன்கொடை வழங்குவதற்கான கால அவகாசம் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியத்திற்கு கிடைக்கப்பெறும் நன்கொடை உடனடியாக ஐக்கிய நாடுகளின் நிவாரண அமைப்புகளுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அரசு சேவையின் ஏனைய சேவைகளுடன் முரண்படாத வகையில் கிராம சேவகர் சேவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு சாத்தியமான தீர்வுகளை முன்வைக்குமாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி சாகல ரத்நாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். தற்போதுள்ள பிரச்சினைகளை பேசி தீர்த்து பொதுவான உடன்பாட்டை எட்டுமாறும் அவர் அதிகாரிகளிடம் வலியுறுத்தியிருக்கிறார். கிராம சேவகர் சேவையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் கிராம சேவகர்களின் தொழிற்சங்க சம்மேளன பிரதிநிதிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் சாகல ரத்நாயக்க இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். இதன்போது கிராம சேவகர் சேவை யாப்பு தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் சம்பள பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. இங்கு கிராம சேவகர்களின் பதவி உயர்வு தொடர்பில் பல பிரச்சினைகள் எழுந்துள்ளதால் அவற்றை தீர்க்கும் வகையில் குறித்த சேவைக்கான சட்டம் மூலம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என கிராம சேவகர்களின் சம்மேளனம் வலியுறுத்தியது. இதன்படி அரசு சேவை ஆணைக்குழுவின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சேவை சட்ட மூலத்தில் சாதகமான முன்மொழிவுகள் உள்வாங்குமாறு சாகல ரத்நாயக்க மேலும் அறிவுறுத்தினார். 61 வருஷங்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் பழமையான கிராம சேவை என்ற வகையில் அதற்குரிய சேவை சட்ட மூலத்தின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். பல்வேறு பிரச்சினைகளுக்கு மத்தியிலும் கிராம சேவகர்கள் அரசாங்கங்களின் செயற்பாடுகளுக்காக ஆற்றி வரும் பங்களிப்பையும் சாகல ரத்நாயக்க பாராட்டினார். இந்த கலந்துரையாடலில் பொருளாதார அலுவல்கள் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி RS சமரதுங்க, சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் அதிகாரிகள், கிராம சேவகர் சங்க சம்மேளனத்தின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணை அடுத்த மாதம் கிடைக்கும் என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். மத்திய வங்கியும் ஒரு அரசு நிறுவனமாகும். சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது விஷயம் பற்றி தெரிவித்த கருத்து உண்மைக்கு புறம்பானது என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். இதேவேளை வைப்பிற்காக பணம் பெற்ற 150 சட்டவிரோத நிறுவனங்கள் பற்றிய முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. அது பற்றிய விசாரணைகள் தற்பொழுது இடம்பெறுவதாகவும் அவர் கூறினார். 4 நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை திருத்தச் சட்ட மூலத்திற்கு எதிரான மனுக்களின் விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. இதன்படி குறித்த சட்டமூலத்தின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது என்பது குறித்த தனது இரகசிய முடிவை சபாநாயகருக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த மனு மீதான விசாரணை பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய, முர்து பெர்னாண்டோ மற்றும் ஜனகடி சில்வா ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இடம்பெற்றது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு நாட்டின் பல பிரதேசங்களிலும் விலங்குகளினால் விவசாயத்திற்கு மிகுந்த பாதிப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறார்கள். யானை, குரங்கு, பன்றி, கிளி, மயில், எலி, மான் உள்ளிட்ட விலங்குகளினால் மிகுந்த பாதிப்பு ஏற்படுகிறது. சுமார் 5 ஏக்கரில் விவசாயம் மேற்கொள்ளும் பட்சத்தில் விலங்குகளினால் பாதிப்பினால் சுமார் 2 ஏக்கர் பயிர் சேதமடைவதாக விவசாயிகள் முறையிடுகிறார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி விவசாயத்தை விலங்குகளிடம் இருந்து பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்குமாறு விவசாயிகள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். உலகச் செய்திகள்.
மேற்கு மற்றும் மத்திய ஜப்பான் கனமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக நாட்டின் மேற்கு பகுதியில் அதிக மழை பெய்யும் என ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. கடும் மழையால் தொகுஷிமா மற்றும் ஒகாயாமா பகுதிகள் நிலச்சரிவு அபாயத்தில் உள்ளன. பல மாநிலங்களுக்கு நாளையும் கனமழை எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. ஜப்பானின் மத்திய கரைப்பகுதியில் நாளை பிற்பகல் சுமார் 3 மில்லிமீட்டர் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்படுகிறது. அபிவிருத்தி செய்திகள். நுவரெலியாவில் நாட்டின் முதலாவது ஸ்ட்ராபெரி உற்பத்தி மாதிரி கிராமத்தில் கன்றுகள் நடும் பணிகள் நிறைவடைந்திருப்பதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. நுவரெலியாவில் உள்ள 4 கிராமங்களை அடிப்படையாக கொண்டு இந்த ஸ்ட்ராபெரி உற்பத்தி மாதிரி கிராமத்தை அமைப்பதற்கு விவசாய அபிவிருத்தி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 2 கோடி ரூபாய் செலவில் 50 விவசாயிகளை பயன்படுத்தி 42 காப்பக வீடுகளில் இந்த ஸ்ட்ராபெரி உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விவசாயம் மற்றும் தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் பணிப்புரையின் பேரில் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒவ்வொரு பழம் மற்றும் மரக்கறி பயிற்சியைக்கும் ஒரு மாதிரி கிராமத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பெல்டன் ரோடு இன்விடேஷனல் தடகள சாம்பியன்ஷிப் போட்டித் தொடரின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்ட போட்டியில் இலங்கை வீரர் அருண தர்ஷனம் முதலிடத்தை பெற்றுள்ளார். 400 மீட்டர் ஓட்ட தூரத்தை அவர் முடிக்க எடுத்துக்கொண்ட நேரம் 45.48 வினாடிகள். பெல்டன் ரோடு இன்விடேஷனல் தடகள சாம்பியன்ஷிப் போட்டித் தொடர் சீனாவில் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி. அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். நேற்றைய நாளுடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதி சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகித அறிக்கையில் இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 295 ரூபாய் 80 பதிவாகியுள்ளது. நேற்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 295 ரூபாய் 37 காணப்பட்டது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். சந்தை வட்டி வீதங்களை குறைப்பதற்கு மேலும் வாய்ப்புகள் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதன் நன்மைகளை சந்தை வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிறுவனங்கள் வெகு விரைவில் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். காலநிலை அறிக்கை. தென்மேல் பருவப்பெயர்ச்சி காரணமாக காற்று மழையும் தொடரக்கூடும் என்று வளிமண்டலவில் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சபரகம்பு மத்திய வடமேல் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யலாம். மேல் சபரகம்பு மாகாணங்களினதும் நுவரெலியா மாவட்டத்தினதும் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இரவில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதியிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மாவட்டங்களிலும் காற்று அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 8 மாவட்டங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை. பல நீர்த்தக்கங்களில் வான்கதவுகள் திறப்பு. மழை மற்றும் சீரற்ற காலநிலையால் 20 மாவட்டங்களுக்கு அச்சுறுத்தல். 39,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி உத்தரவு. கிராமிய பொருளாதாரத்தை உயர்த்த அரசாங்கம் நடவடிக்கை. கிராம சேவகர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. காசா சிறுவர் நிதியத்திற்கு சுமார் 127 மில்லியன் ரூபாய் நன்கொடை. மேற்கு மற்றும் மத்திய ஜப்பானில் பலத்த மழை. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை காலை 6 மணிக்கு இடம்பெறும்.